வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். அம்மனின் அருளால் இந்த ஆடி மாதம் முதலே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் காத்திருக்குங்க. இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா முடியக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் வீட்டு பூஜைகளில் எந்த பொருட்கள் வாங்கி வைத்து வழிபட்டால் உங்களுக்கு முழு அருளும் கிடைக்கும். மகாலட்சுமியினுடைய அருளால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலுங்க குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்க்க ஆடி மாதம் முடிவதற்குள் கட்டாயம் இந்த 3 பொருட்களை வாங்கி வைத்து வழிபடுங்க. நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் நடக்கும். தீராத கடன் தொல்லையும் தீர ஆடி வெளியில் எந்த மாதிரி வழிபடலான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம்னா அம்மனின் அருள் நிறைந்த மாதங்க. அதில் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான சிறப்பு. ஆடி மாதம் அம்பாளுக்குரிய மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சிவப்பு நிற கண்ணாடி வளையல், சிவப்பு நிற குங்குமன்னு 2 பொருட்களையும் புதிதாக வாங்கி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போது நேரம் கிடைக்குதோ அப்போது கடைக்கு போய் பணம் கொடுத்து இந்த 2 பொருளை வாங்கிவாங்க. மாலையில் கூட பூஜை அறையில் விளக்கேற்றி இந்த 2 பொருட்களையும் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வச்சு தின்னதாக பூஜை செய்திடுங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு தேங்காய் பால் சேர்த்த பாயாச நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது. முடிந்தால் அந்த பாயாசத்தை செய்து வச்சு வாங்கி வந்து புது பொருட்களையும் அம்பாளுக்கு முன்னாடி வச்சு வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாங்க. உங்களுக்கு வசதி இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பொருளை தானமாக கொடுக்கலாங்க. அதே போல் அம்பாளுக்கு முன்னாடி வச்சு வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டு பிறகு வாங்கி வந்த சிவப்பு வளையல்களை வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அணிந்துக்கோங்க. குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வசதி இருந்தால் இன்னும் கூடுதலாக 2 டிசைன் வளையல் வாங்கி வந்து அந்த வளையலையும் பூஜை அறையில் வச்சு மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு அந்த வளையலை 2 பெண்களுக்கு தானமாக கொடுத்துடலாம். இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பண கஷ்டம் குறைஞ்சி செல்வ வளம் அதிகரிக்குங்க. எல்லா நாளுக்குமே ஒரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு பொருளை வைத்து வழிபடுங்க. அதே போல் இன்னொரு சிறப்பான ஒரு பரிகாரம் என்னென்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மங்கள நிறைந்த உப்பையும் மஞ்சள் விரலையும் பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக இன்னொரு பொருளையும் சேர்த்து இந்த ஒரு நாளில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா உடனடியாக நிறைவேறுங்க. கட்டாயம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி வெள்ளிக்கிழமை என்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் கல் உப்பு மற்றும் விரலி மஞ்சள் துவரம்பருப்பு வைத்து வழிபடுங்க. நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகிடும். இந்த ஆடி வெள்ளி பார்த்திங்கன்னா அம்பாளுடைய அருளை பெறுவதற்கும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீக்குவதற்கும் இந்த ஆடி வெள்ளி சிறப்பான ஒரு வழிபாட்டு நாளாக அமைப்போகுது. இந்த நாளில் அம்மன் வழிபாட்டு மட்டும் இல்லை, உங்கள் குலதெய்வ வழிபாட்டினே செய்யலாம். வெள்ளிக்கிழமைனா சுக்கிர பகவானுக்குரிய நாளாக இருப்பதால் இந்த நாள்லேயே நீங்கள் மகாலட்சுமியை வழிபடுவதால் நிச்சயம் உங்களுக்கு மன நிம்மதி மகிழ்ச்சி உள்ளிட்ட 16 வகையான செல்வ வளங்களும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அதுவும் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய வழிபாடுக்கு ரொம்பவே சக்தின்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் உங்களுடைய பிரச்சனை நீங்கிடும். எந்த பிரச்சனை தீர்வதற்கு என்ன வழிபாட்டினை இந்த நாளில் செய்யலாம். அதுவும் ஆடு வெள்ளிக்கிழமையில் இந்த 10 வழிபாடுகள் செய்யுங்க, சிறப்பான பலன் உண்டு. இந்த வழிபாடுகளை குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமையில் தான் செய்ய வேண்டும்னு கிடையாது. ஆடி மாதத்தில் எந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ஒரு வழிபாடு செய்யுங்க. ஆடி மாதம் மட்டும் இல்லை, மற்ற மாதங்களை கூட செய்யலாம். மகாலட்சுமியினுடைய அருளையும் வீட்டில் எப்போதும் மங்களம் நிறைந்திருக்கு. இந்த ஒரு வழிபாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஆடி வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. காலை மாலையும் 2 நேரமும் விளக்கேற்றி வழிபடுவது நல்லதே. அப்படி முடியாதவங்க மாலை நேரத்திலேயாவது வீட்டில் விளக்கேற்றி வழிபடுங்க. 2வது விஷயம் என்னென்னா மகாலட்சுமிக்கு தாமரை இல்லைன்னா செம்பருத்தி மலர் சமர்ப்பித்து வழிபடுங்க. தாமரை இதழ்களை கொண்டு மகாலட்சுமி அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்புங்க. ஸ்ரீராம் இல்லைனா மகாலட்சுமி மந்திரத்தை 108 முறை ஜபித்து வழிபடலாம். இதனால் லட்சுமி கடாட்சம் வீட்டில் உண்டாகும், கர்ம வினைகள் குறையும். ஸ்ரீராம மந்திரத்தை எப்போது உச்சரித்தாலோ உங்களுடைய துன்பங்கள் அனைத்து விலகி நன்மைகள் அதிகரிக்குங்க.
அதே போல் இந்த நாளில் சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா பாயாசம் நைவேத்தியமாக படைத்து வழிபடுங்க. அப்படி முடியாதவங்க சர்க்கரை கலந்த பாலை அம்பிகைக்கு படைத்து வழிபடலாம். பால் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள், அதனால் இந்த நாளில் வழிபடுவது ரொம்பவே நல்லது. 5வது விஷயம் என்னென்னா, சுமங்கலி பெண்களுக்கு இந்த நாளில் மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, பூ, வளையல் தானமாக கொடுக்கலாம். தாலி கயிறும் வாங்கியும் கொடுக்கலாங்க. சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்தோ இல்லை கோவிலுக்கு சென்று அங்கு வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் கொடுக்கலாம். மங்கள வடிவிலான அம்பிகைக்கு இந்த தந்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சது எல்லாம் அம்பிகை நிறைவேற்றி தருவா. அதே போல் வீட்டு வாசலில் அரிசி மாவால் கோலம் போடுங்க. அரிசி மாவு மங்கள பொருள் மட்டும் கிடையாதுங்க, பாவங்களை போக்கக்கூடியதாகவும் இருக்குது. சுண்ணாம்பு மாவால் கோலமிடுவதை விட இந்த நாளில் அரிசி மாவால் கோலமிடுவது, அதை சாப்பிடுவதற்கு ஏராளமான எறும்புகள் தேடி வரும். அப்படி வந்த எறும்புகள் அதை சாப்பிடும்போது நூற்றுக்கணக்கானவங்களுடைய அன்னதானம் அளித்த புண்ணிய பலனும் இந்த நாளில் உங்களுக்கு சேரும். வீடு பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. வீட்டில் மஞ்சள் கலந்த நீரை தெளித்து விடுவதும், வீட்டை வாசனையாக வைத்திருப்பதும் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வத்தையும் தெய்வீக அருளையும் ஈர்க்க செய்யுங்க. 8வது விஷயமாக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வசதிக்கு ஏற்ப அன்னதானம் இல்லைன்னா உடைதானம் செய்யலாம். உணவு கூட வாங்கி தரலாம். ஏன்னா அவர்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுப்பதும் நல்லது. சிறியதாக ஏதாவது உதவி கூட செய்யுங்க. மகாலட்சுமியினுடைய அஷ்டோந்தரம் இல்லைன்னா கனகாதர சோஸ்திரம் பாராயணம் செய்யுங்க. இவற்றை படிக்க முடியாதவங்க பாடலாக ஒழிக்க விட்டு கேட்கலாம். வீட்டில் விளக்கேற்றி வச்சு அமரகந்த நிலையில் இந்த துதிகளை பாராயணம் செய்திடுங்க. 10வது விஷயம், நன்றியுணர்வோ உடனும் பக்தியோடு இறைவனை வழிபட வேண்டும். குடும்ப நலத்துக்காகவும் பலம் வேண்டிய பிரார்த்தனை செய்யுங்க. இறைவன் நமக்கு கொடுத்துள்ள விஷயங்களுக்காக அவருடைய அருளுக்காகவும் வாரத்துக்கு ஒரு நாளாவது நன்றி செலுத்துவது நல்லது. மேலும் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமை அமைந்ததுங்க. ஆவி மாதத்தில் அனைத்து வெள்ளிக்கிழமையிலும் வழிபட முடியாதவங்க கடைசி வெள்ளிக்கிழமையான மட்டுமாவது வழிபடுங்க. ஆடி மாத வெள்ளிக்கிழமையில அம்மனை பராசக்தியாக, மகாலட்சுமியாக, சரஸ்வதி தேவியாக வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. அதே போல் ஆடி கடைசி வெள்ளியில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை வழிபடுவதால் அம்பிகையின் அருள் வருடம் முழுவதும் உங்களுக்கு நிலைத்திருக்கும். இந்த எல்லா குடும்பங்களிலும் குலதெய்வம், காவல் தெய்வம்னு ஏதாவது ஒரு தெய்வம் இருந்துச்சு இருக்கும். அந்த பெண் தெய்வத்தை வீட்டில் எழுந்தருள செய்து படையல் போட்டு வழிபடுவது நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் மங்களத்தையும் பெருக செய்யுங்க. குடும்பத்திற்கான பெண் தெய்வம் எதுன்னு தெரியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வீட்டில் எழுந்தருள செய்து இந்த நாளில் வழிபடலாம். ஆடி வெள்ளிக்கிழமை எப்போது போல வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்தி வாசலில் மாவிலை தோரணம் கட்டுவதோடு சிறிது வேப்பிலையும் சேர்த்து கட்டிடுங்க. பிறகு வீட்டு நிலைப்படைக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் வைங்க. வீட்டில் எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் அதை எடுத்து சுத்தம் செய்து வச்சுட்டு அதற்கு வாசனையான மலர்களை சூட்டி நன்கு அலங்கரித்துக்கோங்க. பிறகு வீட்டில் விளக்கேற்றி எவசில்வர் அல்லாமல் வேறு உலோகத்தாலான கலசத்தை எடுத்துக்கோங்க. இந்த கலசத்தில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி திருநீர், சந்தன, குங்குமம் வச்சு அதில் ஒரு கொத்து வேப்பிலை வைத்து சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு வாழை இல்லைன்னா தாம்பாளத்தால் இந்த கலசத்தை வைங்க. பிறகு வாழை இலை போட்டு 5 வகை சாதம் இல்லைன்னா 3 வகை சாதங்களை நைவேத்தியமாக படைத்திடுங்க. சர்க்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம் படைக்கலாம். முடியாதவங்க எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம் படைத்து வழிபடுங்க. மேலும் அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுவது நல்லது. அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம் படைத்து வழிபடலாங்க. தாயே, இந்த கலசத்தில் எழுந்தருளி இந்த தாளிகையை ஏற்றிக்கொண்டு அருள் செய்ய வேண்டுன்னு மனதார வேண்டிக்கிட்டு வாசனையான மலர்களும் வாசனையான சாம்பிராணி காட்டி வழிபடுங்க. எளிமையாக படித்ததும் அம்பிகையின் அருளை பெற்று தரக்கூடிய அபிராமி அந்தாதி பாடல் பாடி அம்மனை வழிபடுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி அமைந்திருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா காலை 10:30 முதல் 12 மணி வரை ராகு காலம் என்பதால் காலையில் வழிபடுவோங்க. காலை 10:20 மணிக்கு முன்பாக தலிகை போட்டு படைத்து வழிபடுங்க. இந்த நேரத்தில் முடியாதவங்க பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை தலிகை போட்டு வழிபடலாங்க. இங்கே வழிபாடுகளை முடித்த பிறகு அம்மனுக்கு படைத்த நெய்வேத்தியத்தை சாப்பிடலாம். இளநீர் மட்டும் அம்மனுக்கு அப்படைக்கப்பட்டது அப்படியே இருக்கட்டும். பூஜை அறையில் குப்பைகளோடு சேர்த்து விடாமல் அன்றே தாளிகையை எடுத்துடுங்க. மாலை 4 மணிக்கு முன்பாக எடுத்து விடுவதும் நல்லது. முடிந்தவங்க சனிக்கிழமை காலையில் தாளிகையிட்டு வழிபடலாம்.
கலசத்தில் இருக்கக்கூடிய நீரை கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இப்படி தவறாமல் ஆடி கடைசி வெள்ளியன்று அம்மனை உங்கள் வீட்டில் எழுந்தருள செய்து வழிபடுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த ஒரு வழிபாட்டால் பார்த்திங்கன்னா உங்களை பிடித்திருக்கக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் நீங்கி அம்மனின் அருள் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.